நான் முதல்வரானால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் அமைப்பு சாசனத்தை கொண்ட என்னுடைய நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இங்கு ஏறு வரிசையில் ஏறி கொண்டிருக்கின்றன. நான் மக்கள் பிரதிநிதியானால் முதலில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்னுடைய நாட்டில் சரியாக அமல்படுத்தப்படும். இன்று நிலம் இருப்பவர்கள் உழைப்பதில்லை, உழைப்பவர்களிடம் நிலம் இருப்பதில்லை என்ற நிலையாயிற்று. ஆக நில உச்சவரம்பு சட்டத்தை இயற்றி அதிகப்படியான நிலம் வைத்திருப்பவர்களிடமிருந்து நிலத்தை பறிமுதல் செய்து வறுமையற்ற மாநிலத்தை உருவாக்குவேன். இன்று விவசாயத்தை படிக்க நினைக்கும் மாணவர்கள் எல்லாம் கட்டாயமாக விவசாயம் பார்க்க வேண்டும் என்று ஆணையிடுவேன். ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன்னுடைய அடிப்படை தேவைகள் இங்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் எதற்கு இலவசம்? என்னுடைய ஆட்சியில் இலவசம் என்றால் அது கல்விக்கும் மருத்துவத்திற்குமானதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பல்கலைக்கழகத்திலும் அடிப்படை இந்திய அரசியலமைப்பு கட்டாய பாடமாக்கப்பட்டு மாணவர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை நிச்சயமாக நான் ஏற்படுத்துவேன். பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஏன் உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் கட்டாய நுழைவுத் தேர்வை இங்கு நான் அமல்படுத்துவேன். மருத்துவம் படிப்பதற்கு மட்டுமா நீட்டு? எதை படிக்க வேண்டும் என்றாலும் எதையாவது சற்று நீட்டு என்ற நிலையில் தானே நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். ஒரு நாள் அந்த ஆட்சியும் அதிகாரமும் என் கையில் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் கட்டாய நுழைவுத் தேர்வை என்னுடைய ஆட்சியில் நான் அமல்படுத்துவேன். தமிழ் வழி கல்வியிலேயே ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது. பின்பு ஏன் ஆங்கில வழியில் கல்வி? ஒவ்வொரு அரசு அதிகாரிகளினுடைய குழந்தைகளும் கட்டாயமாக அரசு பள்ளியில் தான் படிக்க வேண்டும் என்ற சட்டத்தை இங்கு நான் அமல்படுத்துவேன். ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அது அறிவல்ல. என்னுடைய ஆட்சியில் மருத்துவமும் பொறியியலும் கூட எந்த தாய்மொழியாம் தமிழில் தான் கற்பிக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அமல்படுத்துவேன். சாதி, மத, இன, மொழி, ஏழை, பணக்காரன் என்ற நிலையெல்லாம் கடந்து வேற்றுமையிலும் ஒற்றுமை கொண்ட மாநிலமாக என்னுடைய மாநிலம் வலம் வர என்றென்றும் முயற்சி செய்வேன். என்னால் முடிந்தவரை மட்டுமல்ல, நான் நினைத்ததெல்லாம் முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ ஒருவரால் பட்டியலினத்தவன் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மனிதர்களை இன்றளவிலும் பட்டியலினம் என்று சொல்லி பட்டியலிலேயே வைத்திருக்கக்கூடிய அந்த அவல நிலையை நான் கட்டாயமாக மாற்றி காட்டுவேன். அன்பார்ந்தவர்களே, குடிவாரிய முறையில் கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் முதல் தலைமுறை அரசு அதிகாரிகளை உருவாக்குவதுதான் நான் முதல்வரானதற்கு பிறகு எனக்கு கிடைத்த ஆக பெரும் வெற்றியாக நான் கருதுவேன். மக்கள் பிரதிநிதியாக, உரிமை காவலனாக என்னுடைய ஆட்சியில் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.